ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி வாழைப்பழ பர்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க குறைஞ்ச பொருட்களை வச்சு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வாழைப்பழத்தை சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் மசிச்சு கூட எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாதி முறி தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நம்ம 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான சூட்டில் நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் நெய்யில் வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ நமக்கு தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம், காய்க்காத பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இந்த தேங்காய் நல்லா வதங்கி வேகட்டும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு வாழைப்பழ பேஸ்ட் அரைச்சது வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த வாழைப்பழமும் தேங்காய் துருவலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்து மறுபடியும் கட்டி ஆகிடும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது நமக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர் வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். நம்ம பால் பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம்னா நம்ம அதை சேர்க்காம கூட செய்யலாம். அப்படி இல்லைனா கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் கலந்து கூட சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நல்லா சமமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை 1லேருந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்படுற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட ஓரங்களை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரியும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளவுதான், ரொம்பவே சுவையான வாழைப்பழ தேங்காய் பர்பி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ரொம்பவே குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இதை நீங்கள் செஞ்ச உடனே குழந்தைங்க சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.